அப்போ நமக்கு தேவ குருவெல்லாம் நம்ம தேடி போக முடியாது. நமக்கு குருவாக இருக்கக்கூடிய, கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கிட்ட நமக்கு அறிவை தாங்க அப்படின்னு கேட்கக்கூடிய நாள் தான் தைப்பூச திருநாள். அதனால தான் அன்னை பார்வதி முருகப்பெருமானுக்கு ஞான வேலை கொடுத்து அசுரர்களை அழிப்பதற்காக அனுப்புனாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு அறிவு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவர்களை ஊழ்வினை உறுத்தாது. எந்த பிரச்சனையும் அவங்களால அறிவின் மூலமாக சமாளிக்க முடியும். அந்த அறிவும் ஞானமும் ஒருங்கே பெற்றது தான் கூர்மையான அறிவு. அது கூட அதனால தான் அவர் கையில் வேல், கூர்மையான வேல் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கும் அறிவு, கூர்மையான அறிவு வேண்டும் அப்படின்னு இறைவனிடம் வேண்டி கேட்கக்கூடிய நாள் தைப்பூச திருநாள். ஏன் தேவ குரு கிட்டனா, தேவ குரு பூச நட்சத்திரத்தில் தான் தேவ குருவுடன் ஒப்பிடுவார்கள். அதனால தான் இந்த பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் ஒருங்கே இணையும் தைப்பூச திருநாள் அன்று நாம் முருகப்பெருமானை நோக்கி படையெடுக்கிறோம். முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடித்ததாக சொல்லப்படக்கூடிய காவடி எடுப்பாங்க பாருங்களேன். நிறைய காவடி எடுப்பாங்க. அதில் பால் காவடி, பறவை காவடி, சர்ப காவடி, மயில் காவடி, மச்ச காவடி, நிறைய காவடி எடுப்பாங்க.